தருகின்ற தகப்பன். சங்கடமா தான் இருக்கும். ஈசாக்க பலி செலுத்துறது சங்கடமா தான் இருக்கும். கல்யாணம் பண்ண மனைவிட்ட கூட சொல்லலைங்க சாராள மாட்ட. ஏன் சொல்லல? அவ சரியான டெரர் கிளவி. தோத்துறான். ஏன் அப்படி சொல்றேன்? 21ஆம் அதிகாரத்துல ஆமா அந்த இப்ப யாரு ஆகார் மகன் ஈசாக்க கிண்டல் பண்ணிட்டான்னு அவனையும் அவளையும் வீட்டை விட்டே என்ன செஞ்சவ? துரத்துனவ. அவள்கிட்ட போய் ஈசாக்க ஆண்டவர் பலிசலத்தை சொல்றாருன்னு சொன்னா அவ என்ன பண்ணிருப்பா? அட பெருசு. தோத்துறான். 100க்கு மேல ஆன உடனே மறையெல்லாம் கலண்டுருச்சா? கொடுத்த கடவுள் கொல்ல சொல்லுவாரா? இந்த மனுஷன் செஞ்சாலும் செய்வார்னு சொல்லி அத்தானு உங்களுக்கு ஆசையா பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, காலையில் நானே அலாரங்களாக்கா இருந்து உங்களை எழுப்பி விடுறேன்னு சொல்லி ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ அம்மி குழவிய மண்டையில் போட்டு கொன்றுப்பா. நீங்க வேணா பரலோகம் போகும்போது கேளுங்க. அவ சொல்லுவா, சாராளம்மா அந்த ஸ்டான்லி பைய கரெக்டா சொன்னான்னு சொல்லுவா. அல்ல சொல்லுங்க அப்பா, என்ன பேச மாட்டிய? ஏன் சொல்லல ஆபிரகாம்? அது அவட்ட தான் கேட்கணும். தோத்துறான். அவங்க வீட்டு விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். சாராளம்மா எப்படி டெரரா இருந்திருப்பான்னு ஆபிரகாமுக்கு தான் தெரியும். தகப்பன் ஒரு கட்டளையை தந்துட்டார், அதற்கு தடையா மனைவி இருக்க கூடாது. 2 வேலைக்காரனை கீழே விட்டுட்டு மேல போறார். தகப்பன் தந்த கட்டளைக்கு தோத்துறான். வேலைக்காரன் தடையா இருந்திடக்கூடாது. இவன் தகப்பன் தந்ததை நிறைவேற்றினான். தோத்துறான். யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் குறித்திருந்ததை நிறைவேற்றினார்.